அதனுடைய எதிர்ப்பு எவ்வளவு பயங்கரமானது என்பதை யோசித்து பாருங்கள். சிறு வயதிலேயே கர்த்தர் அவனை கொண்டு செய்த பெரிய காரியம் ராஜாவுக்கு என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியாமல் அவனுக்கு பொறாமை உண்டாக்கி அந்த நாளில் இருந்து அவனுக்கு நெருக்கங்கள் வந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் நாம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் நிறைய வாசிக்கலாம். கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாவீதை சவுல் ராஜாவால் தொட்டு கூட நினைச்ச முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா. இப்போ 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற ரொம்ப அழகாக உங்களுக்கு புரியும். என் சிறு வயது தொடங்கி அநேக தடவை என்னை நெருக்கியும் என்ன செய்யல, மேற்கொள்ளாம போனார்கள். அதுக்கு என்ன காரணம் அதையும் சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்திலே வாசிக்கலாம். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது. எப்பெல்லாம் இவருக்கு விரோதமான காரியங்கள் ஒரு கயிறு போல செலுத்தப்பட்டதோ அப்பெல்லாம் அந்த கயிறை யார் அறுத்துட்டாங்க? அது யாருக்கு தெரியாது? சவுல் ராஜாவுக்கும் தெரியாது, தாவீதுக்கும் தெரியாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ரொம்ப முக்கியமான காரியம், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் 1 2 3 சொல்லி சில நன்மைகள் உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரிஞ்ச நன்மை. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியாத நன்மைகள் நிறைய இருக்குது. டெய்லி செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. தெரிஞ்சதான் எத்தனை எண்ணிக்கொள்ளலாம், 1 2 அது இது இப்படி அப்படின்னு சொல்லி தெரிந்த நன்மைகள் கொஞ்சம். ஆனா நமக்கு தெரியாமலே நம்ம கூட இருந்து நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்கிற உதவிகள், ஒத்தாசைகள், ஆதரவுகள், எல்லா காரியத்தையும் நம்ம எண்ணி பார்த்தா தொகையே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு நன்மையில ஒரு நன்மை தான் தாவீதுக்கே தெரியாமல் சவுல் ராஜா எப்பொழுதெல்லாம் வந்தாரோ அவனை கிட்ட நெருங்க விடாம அந்த கயிறு அறுத்தது யாரு? கர்த்தர் அறுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இப்பொழுது இஸ்ரவேல் சொல்லுவதாக என்று சொல்லி அவர் சந்தோஷமா சொல்லுகிறார். வாசித்து பார்த்தா தெரியும் எப்படியெல்லாம் அந்த தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார் என்பது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆதலால் நீங்க அடுத்தவங்க உங்களுக்கு விரோதமாக செய்கிறதான எதிர்ப்பான காரியத்தை குறித்தெல்லாம் கலங்காதீங்க. அவங்க எனக்கு இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அவங்க எனக்கு மந்திரம் செய்யறாங்க, தந்திரம் செய்யறாங்க, எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க இயேசுவின் பிள்ளைகளானால் உங்களை தொடுவதற்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மறுபடியும் 2 வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். என் சிறு வயது தொடங்கி அநேக தடவை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தடவை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல். நீங்க விசேஷமானவர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆராதிக்கிற நீங்கள் யாரு? விசேஷமானவர்கள். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் கர்த்தர் சொல்றாரு. தொட விடுவாரா? விடவே மாட்டார். அழகாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கண்மணியை போல என்னை காத்தார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பாதுகாத்தார் என்பது உங்களுக்கு கொஞ்சம் தெரியலாம், அநேக காரியங்கள் தெரியாது. இன்னைக்கும் நான் உயிரோடு இருப்பதை கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆலோசனைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் அதிகமான நம்பிக்கையோடு காணப்படுவோம். அவர் ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு நமக்கு எல்லா காரியத்திலும் பொறுப்பாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அவர் எப்ப நம்மளை கைவிடுவாரு? பரலோகத்தில் போய் தான் செய்வார், கைவிடுவார். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அங்க அவர் நம்ம கையை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வரைக்கும் அவர் கையை நம்ம என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். நல்ல தகப்பனை ஒரு நாள் மறந்துடாதீங்க. இன்னும் அநேகருக்கு அவரை குறித்து செய்ய சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சில அறிவிப்புகளை பார்த்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகிறோம். சந்தா தவறாமல் செலுத்துங்க. மாத சந்தா ரூபாய் 100. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். கிராம ஊழியத்திற்கு உதவுங்கள், ஜெபியுங்கள். கிராம ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சபையும் இல்லாத கிராமங்களில் சபையில் செய்யணும், உருவாக வேண்டும். அந்த எண்ணத்தோடு கூட நாம் கிராம ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வாராங்க. ஞாயிறு மாலை இன்று நமக்கு சிறுவர்கள் கூட்டம் சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாகும்.
உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையும் என்ன செய்யுங்க, சரியாக 6 மணிக்கு அனுப்பி வைங்க. உங்கள் பிள்ளைகளை வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பெரிய நன்மை செய்கிறீங்க. என்ன நன்மை செய்கிறீங்க? நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அந்த நன்மையை விட, உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடாக்கி ஊட்டி கொடுக்குறீங்களா அந்த நன்மையை விட, உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா அந்த நன்மையை விட, அந்த பிள்ளைகளுக்கு வேதவசனத்தை கற்றுக்கொள்ள என்று அனுப்பி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நன்மை தான் பெரிய நன்மை. இல்லையா? அதை நீங்க செய்யலன்னு சொன்னா உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்கள் என்ன செய்றீங்க, இப்பவே அதற்கு ஆகாரம் கொடுக்காம வச்சிருக்கிறீங்க. இல்லையா? நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் உற்சாகமாக சாயங்காலம் 6 மணிக்கு அனுப்பி வைங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வேத பாட வகுப்பு தானியேல் புஸ்தகம் நடத்தப்படுகிறது. புதன்கிழமை மாலை 7 மணிக்கு எல்லாரும் வாங்க. ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினால் தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிற ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க. மாலை 7 மணிக்கு நடைபெறும். எல்லோரும் வாருங்க. ஜெபமின்றி உலகத்திலே வாழ முடியாது, பரலோகத்திலே என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகையால் ஜெபத்திற்கு கட்டாயம் வாங்க. ஜெப பழக்கம் இருக்கும்படி ஜெபத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். மாத பிறப்பு ஆராதனை சனிக்கிழமை காலை 5 மணிக்கு புதிய மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாத பிறப்பு ஆராதனைக்காக காலை 5 மணிக்கு எல்லாரும் வாங்க. நாம் சேர்ந்து துதித்து புது மாதத்தை செய்வோம், ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஞாயிறு ஆராதனைக்கு வாருங்கள். சரியான நேரத்துக்கு வாங்க. காலை 8 மணிக்கு மறந்துடாதீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை மறக்காம செய்யுங்க. நீங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய குடும்பம் தான் எது? நம்முடைய சபை. இதுல யாரெல்லாம் வர்றாங்களோ, பேர் தெரிந்தாலும் தெரியாட்டாலும் அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்கள். அவங்க உங்களுக்காக ஜெபிப்பார்கள். எந்த குடும்ப ஜெபத்தை ஒருபோது என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆலய கட்டட நிதி உற்சாகமாக கொடுங்க. இது என்னுடைய சபைங்கிறதான உரிமையோடு கூட இதை பராமரித்துக் கொள்ள, பாதுகாக்க கொடுத்து உதவி செய்ய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். முத்தெடுக்கவா வேதாகம தேர்வு, அதுக்காக பெயர் கொடுக்காதவர்கள் கொடுங்க. படிக்க வேண்டிய அந்த பாடத்திட்டத்தை நன்றாக படித்து எக்ஸாமுக்காக ஆயத்தமாகுங்க. ஜூலை கடைசி வாரத்தில் அந்த எக்ஸாம் நடைபெறும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சபை உறுப்பினர் கட்டாயம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். சபை கூடி வருவதை விட்டுவிடாதீங்க. திருவிருந்து கட்டாயம் எடுக்க வேண்டும். தசமபாகம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். சந்தா கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இதில் உறுதியாக இருக்கிறீங்க. எல்லாரும் தொடர்ந்து உறுதியாக இருந்து ஒழுக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிகள் கட்டாயமாக எதுக்கு வரணும்? சபை கூடி வரணும். சபை கூடி வருதுன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. எப்பெல்லாம் சபைகள் எல்லாரும் கூடி வர்றாங்களோ அதுக்கெல்லாம் பேர் என்னது? சபை கூடி வருவது தான். அதில் ஞாயிறு ஆராதனைக்கு எல்லாரும் வாங்க. ஆண்கள் கூட்டத்துக்கு ஆண்கள் வாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு பெண்கள் வாங்க, வாலிபர்கள் கூட்டத்துக்கு வாலிபர்கள் வாங்க, சிறுவர்கள் கூட்டத்துக்கு சிறுவர்கள் வாங்க, வேதபாட வகுப்புக்கு எல்லாரும் வாங்க, உபவாச ஜெபத்துக்கு எல்லாரும் வாங்க. எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாட்கள் சமீபித்து வருகிறபடியால் சபை கூடி வருவதை விட்டுவிடாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த மாதத்திலே 2வதாக நாம் விசேஷித்த செய்தியை நம்ம கேட்கிறோம். இன்னைக்கும் நினையாத பிரகாரமாக நம்மத்திலே அருமையான சகோதரர் லாரன்ஸ் சாமுவேல் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். மைட்டி படித்துக் கொண்டிருக்கிற ஸ்கூல் விக்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய உரிமையாளர் அவங்க தான். கொரோனாவுக்கு முன்பாகவே நம்முடைய சபைக்கு அவங்க வருவதாக இருந்தது. அதனுடைய வார்த்தை கொடுப்பதற்காக அவங்க வர முடியலை. அதுக்கு முன்பாக ஏதோ வந்துருச்சு. ஏப்ரல் மாதம் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு மார்ச்லலாம் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. நல்லா வர முடியல. அதுக்கப்புறம் அப்படியே காலம் கடந்து போயிடுச்சு. போன வாரம் திங்கட்கிழமை மைட்டி ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் காரியத்துக்கு அப்படின்றதுக்காக அவங்க போயிருந்தா போகும்போது சாரை பார்த்து இந்த வாரம் கட்டாயம் வரணும்னு சொல்லி அவளே புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேசி என்ன செய்தேன், அவங்கள மறுபடியும் இன்வைட் பண்ணேன். கட்டாயம் வருகிறேன்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்தாங்க. அவங்க ஸ்கூல் மட்டும் நடத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்தையும் நல்லா உற்சாகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊழியம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய சபை சின்ன சபைலாம் கிடையாது. கட்டி தொட்டி எல்லா கிராமங்களுக்கும் போகிறாங்க. எல்லா ஊழியர்களையும் நேசிக்கிறாங்க, ஊழியக்காரங்களை நேசிக்கிறாங்க.
கொரோனா நாட்கள் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறாங்க. நம்ம சபைக்கும் 2 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் உடனே அதில் இன்னும் கொஞ்சம் வாங்கி அவங்க தெரிஞ்ச சில குடும்பங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொன்ன கொடுத்து விட்டோம். அவங்க பாருங்க இப்படி எல்லாரையும் நேசிக்கிறாங்க. அவங்க ஊழியம் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஜபம் இருக்கும். விடுமுறை நாட்கள்னு சொன்னால் போட்டி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அவங்க ஏதாவது ஒரு விசேஷமான ஜபத்தை வச்சுருப்பாங்க. ஆசிரியர்கள் எல்லாருக்கும் விசேஷமான ஜபம் வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் விசேஷமான தேவனுடைய ஊழியக்காரங்களை நினைச்சுவாங்க, வந்துடுவாங்க. மோகன் சிலாசரஸ் கூட வந்திருக்கிறாரு. இப்படி அவங்க ஸ்கூல் என்கிறதான அந்த காரியத்தை ஒரு ஊழியமாகவே செய்து கொண்டிருக்கிறாங்க. அது போக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வேற சபைகளுக்கு சென்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. இன்னைக்கு அவங்க நம்முடைய சபைக்கு வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அவங்க தான் இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க வரவேற்கலாம். Hallelujah. Hallelujah. சவுண்டே வரலையே. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. சில விஷயங்களை நான் மறந்துட்டேன், ஆனால் பாஸ்ட் எல்லாத்தையும் மறக்காம வச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைகளை கலந்து கொண்டு ஆராதித்து தேவ வார்த்தையை கைது கொடுத்து தேவ கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னை அழைத்த அன்பு போதவருடைய மகன் அவர்களுக்கும் உபதவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு ஆராதனை, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது ஜோடிக்கப்பட்ட ஆராதனை அல்ல. சில திருச்சபைகளிலே நாங்கள் போகும்போது பார்ப்போம், அப்படிலாம் இல்லாதபடிக்கு இருக்கிறவாறே நல்ல அருமையான பழைய பாடல்கள். இந்த மாதிரி பாடல்கள் நிறைய சபைகளில் கிடையாது. எல்லாம் டப்பாமல் பாடல் இல்லை, குறை சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப ரைட்டு ப்ரோ அப்படின்ட்டு தான் எனக்கு பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு. அப்படிப்பட்ட சூழலில் அருமையான பழைய பாடல்கள், ஆண்டவருடைய வருகையை வரவேற்று பாடல்கள் பாடல்கள் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர்களை மேலும் ஆசீர்வதிப்பாராங்க. ஐயா சொன்னதை போல கொரோனா காலத்தில் ஏப்ரல் 2வது வாரம் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள கொரோனா தடைப்படுத்தினால மீண்டும் நாம் வருவதற்கு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சபைக்கு நாம் எதுக்கு வருகிறோம்? கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். டைம் பாஸ்க்காக வரல. சபை என்பது ஒரு பொழுதுபோக்குகிற இடம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்கிற இடம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற இடம், சீர்தூக்கி பார்க்கிற இடம். இங்கே கண்டிப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? கண்டிக்கலைன்னா ஒரு மேம்பு கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பு இருக்கும். அந்த கண்டிப்புகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கான வார்த்தைகள் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆலயத்தில் சபை கூடி வருகிறோம். அடுத்து எதற்காக கூடி வருகிறோம்? சபையிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக சொன்ன போது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியோட ஆண்டவர் ஆலயத்துக்கு தரிசிக்க வேண்டும். இந்த நாளிலும் செய்திக்கு போறது முன்பதாக எப்பொழுதுமே என்னுடைய வழக்கம் ஒரு பாடலுக்கு கவியை பாடி செவிட்டு தான் போவது வழக்கம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில நாங்கள் இந்த கொரோனா காலங்களில் எங்களுடைய ஊழியம், அதாவது நான் ஊழியத்துக்கு ஏஸ்டாண்ட் படிக்கும்போது வந்துட்டேன், அது வேற விஷயம். ஆனால் மிக தீவிரமாக ஊழியத்தில் இறங்கினது கொரோனா காலங்களில் தான். ஆண்டவர் இந்த கொரோனா காலங்களில் ஒரு வழியை திறந்தார். இன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல கிராம ஊழியங்களில், சபை இல்லாத ஊழியங்களில் சபையை கட்ட வேண்டும் உங்களுடைய தரிசனமாக இருக்கிறது. அதே போல தான் எங்களுடைய தரிசனம். எங்கெல்லாம் நசுக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், வெறுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியிலே சபையை ஸ்தாபிப்பது. கொரோனா காலங்களிலே எழுப்பி பிரகாசி இணைய வழி ஜபம், ஆன்லைன் ஜபம் என்று ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. 3 விதமான ஜபங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஜபம் 4 ஆண்டுகளை முடிந்து 5வது ஆண்டுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஜபமானது 3 ஆண்டுகளை முடிந்து 4வது ஆண்டுகளில் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். 4 ஆண்டுகளிலே 2 இடங்களிலே ஈழ மக்களுக்கும் நைக்கோர மக்களுக்கும் ஒரு திருச்சபை கட்டுவதற்கான கிருபை பாராட்டினார்.
பகுதியிலே ஒரு 2 மக்களுக்கு சபைக்கான இடம் அமைப்பு கொடுக்க திரும்ப செய்தார். இப்பொழுது 4வது ஆண்டிலே நாளை மறுநாள் வேலூர் பகுதியை கடந்து செல்கிறோம். ஒரு நரிபுரம் மக்களுக்கு ஆலை கட்டுவதற்கான இடத்தை பார்த்து சொல்வதற்காக. இப்படியாக ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டதற்காக, குறிப்பாக இந்த கொரோனா காலங்களில் எங்களை தேவன் அழைத்ததற்காக நம்ம ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பிரேயர் டீமில் 25 பேர் இருக்கிறாங்க. அந்த 25 பேரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் செய்கின்ற ஊழியங்களிலே, கிராமங்களிலே, சபை இல்லாத இடங்களே ஒருவேளை நீங்கள் காண்பிப்பீர்களானால், கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வார்த்தை அடையாளம் பண்ணிக்கணும். சரியா? அவர் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் வருங்காலங்களிலே இணைந்து சபையை ஸ்தாபிப்போம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவோம். அல்லேலூயா. சவுண்டே வர மாட்டேங்குது. நான் ஏன் பேக்ரவுண்டு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், நீங்க பெந்தே கோஸ்தே, என்னை விட ஃபயரா இருக்கணும். இருக்கணுமா வேணாமா? அப்படி தெரியலையே. ஃபயர்ல தண்ணி ஊத்துற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஃபயர்ல எப்படி இருக்கணும்? பெட்ரோல் ஊத்துற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்துங்க சீக்கிரம். அல்லேலூயா. ஆலயம் செல்லுவனே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. தேவாலயம் செல்லுவனே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, திருமையும் கிடைத்திடவே. என் சபையுடனே
சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். நீங்க பேசுங்க, அடியை மறைத்து நீங்க வெளிப்படுத்த. யார் யார் வியாதியோடு வந்திருக்கிறார்கள், வியாதி நீங்க சுகம் தருவார்களா? சமாதானம் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் சமாதானத்தை கொடுங்க. கத்தரை கத்தில் ஒவ்வொரு மகிழ்ச்சி நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. இயேசு முடிஞ்ச வீரன் ஜெபம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு பேசக்கூடிய கர்த்தருக்கு கொடுத்த வார்த்தை கரெக்டா இந்த பிரசங்கத்தை என்னுடைய ஆபீஸ்ல இருந்து எழுதி முடிச்சுட்டு வெளியே வரேன். இந்த மகள் என்ன கேட்கலாம், இந்த வாரம் நீங்க வாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு வருவதற்கு முன்பதாக வசனத்துக்கு வார்த்தையை கொடுத்து விட்டார். எதற்காக கொடுத்தார், ஏன் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார் எனக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுல குறைவோ நிறைவோ அது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பார். அல்லேலூயா. இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு சோதித்து பார். அநேக விஷயங்களுடைய வாழ்க்கையில சோதிச்சு பார்க்கணும், பரிசோதித்து பார்க்கணும். சாதாரணமா ஒரு காய்கறிக்கு போனா கூட அந்த காய் நல்லதா கெட்டதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து தான் வாங்குவோம். அப்படி இருக்கின்ற நாம் ஐயா சொல்லும்போது சொன்னார் இல்லையா, ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். வருகை வரைக்கும் ஆண்டு நம்மை கைவிட மாட்டார். எஸ், அந்த வாழ்க்கையை நாம சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானது எது? நான் கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கிறானா, கர்த்தருக்கு பிரியமானவளா இருக்கிறானா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சண்டே கிறிஸ்தவனா இருக்கிறானா, இல்ல 24/7 கிறிஸ்தவனா இருக்கிறானா? சோதித்து பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது. உங்க போதர் ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? உங்க பிள்ளைகளுக்கு சாயங்காலம் 6 மணி சிறுவர் ஆராதனைக்கு அனுப்பி வைங்க. அது என்னது? விலையேற பெற்றது, கர்த்தருக்கு பிரியமா பொக்கிஷம். நாங்கெல்லாம் அந்த சிறு வயதுல சர்ச்சைக்கு போனதுனால தான், சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனதுனால தான் இன்னைக்கு நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. தர்மையான ரெண்டு பிள்ளைகளை பார்த்தேன். இந்த 2 பிள்ளைகளோட பெற்றோர் யாரு? யாருமே இல்லையா? இந்த 2 பிள்ளைகள் கரங்களை தட்டுங்க. இவ்வளவுதான் நம்ம தட்டு. அருமையா வேதாகமத்தை கையில வச்சு அந்த சங்கீதம் வாசிக்கும் போது மாறி மாறி வாசித்தாங்க. அல்லேலூயா. பொக்கிஷம் வேத வசனம் உடைய வாழ்க்கையில பொக்கிஷம். அதனால எதை வாங்கி கொடுக்குறோமோ வாங்கி கொடுக்கலையோ, கண்டிப்பா எதை வாங்கி கொடுக்கணும்? வேதாகமத்தை வாங்கி கொடுக்கணும். உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு புஸ்தகம், விலையில சீப்பான புஸ்தகம், ரெண்டுமே அதுதான். எது? பைபிள். விலை மதிக்க முடியாது, 150 ரூபாய்க்கு புக் கிடைக்கும், வேதாகமம் கிடைக்கும். நாம யோசிக்கிறோம்ல, எல்லா கரங்களில கண்டிப்பாக வேதாகமத்தை நாம் சுமந்து வர வேண்டும். திருச்சபை படிக்க தெரியலோ படிக்க தெரியல, கண்டிப்பா யார் இருக்கணும்? கையில வேதாகமம் இருக்கணும். இந்த வேதாகமத்தை நான் கையில தூக்குனதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் எல்லா இடங்களிலும் சுமந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் என்ன செய்ய? சோதிச்சு டெஸ்ட் பண்ணு, பரிசோதனை பண்ணு சொல்றார். ஓரடிலா சொல்றார். இல்ல, இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன், ஒரு தீவிரவாதி, ஒரு டெரரிஸ்ட். இன்றைக்கு அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தபடியினாலே அவர் நமக்கு போதிக்கிறார். என்ன செய்ய? சோதிச்சு பார். எப்படி சோதித்து பார்க்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது
மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் காட்டினார். இந்த வசனத்தை நான் பேசி ரொம்ப வருடங்களாகி மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அந்த வார்த்தையை எனக்கு போயிட்டு காட்டினேன். மல்கியா 3:10 நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கடிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சோதிக்கணுமா? ஆண்டவருக்கு கொடுப்பதின் மூலமாக நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை, கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுப்பதன் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்பதை என்ன செய்ய? சோதிச்சு பார். அல்லேலூயா. நம்முடைய ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு. திருமண காரியங்கள் போகும்போது என்ன செய்வோம்? பிரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? சில பேர் பிரியமானவங்களா இருந்தா, ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தா கோல்டுல, நீ கோல்டுல நினைச்சு பார்க்க முடியாது, 50,000 போயிடுச்சு ஒரு சவர். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வோம்? கேஷாக நம்ம பண்ணணும். நம்ம ஆளுங்க இருக்காங்களே, பயங்கரமான ஆளுங்க, ஒரு நோட்டு கூட தனியாக எழுதி வச்சுக்குவோம். பாஸ்டர் செல்வித்துறை எவ்வளோ பண்ணார்? 500 அப்படி இருக்காதா? சரி, பிள்ளைக்கு வரும்போது ஒரு 600 கூட 100 கூட பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வட்டி இல்லாக்கணும் அப்படிம்பாங்க. இல்லை என்ன பண்ணுறோம்? அடுத்து அவங்க டேன் வரும்போது, அவங்க வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம கொண்டு கார்டை கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க? அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் நடந்துச்சு இல்லையா, அந்த நோட்டை புரட்டி பார்ப்பாங்க. கரெக்டு தானே? செல்வித்துறையா எவ்வளோ செஞ்சுருக்காரு? 500 ரூபா செஞ்சுருக்காரா? சரி, போனால் போதும், ஒரு 50 ரூபா செஞ்சுக்கலாம். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் கணக்கு பார்க்குற ஆண்டவர் அல்ல. ஆமென். எந்த சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சமீபத்தில் போன மாசம் தான் ஒரு சர்ச்சைக்கு தோணும் ஆகாபுரத்தில் 20 மக்களுக்கு அந்த சபைக்கான தேவை வரும்போது, அன்னைக்கு தான் நான் முதல்ல குரூப்பில் வாட்ஸ்அப்பில் போடுறேன், இந்த மாதிரி ஒரு சபை கட்ட வந்து தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதான் ஒரு அம்மா பார்த்துட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா நான் வந்து ஒரு சபை கட்டுறதுக்காக காணிக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன். நம்ம சபைக்கு அவங்க ஈஸியை கொண்டு வரவங்க, நம்ம சபைக்கு நிறைய கொடுத்தாச்சு, வேற எங்கேயாவது கொடுக்கணுமா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காரு. இதுதான் சார் போட்டாரு, குழுவில் போட்டுக்கிறாரு, நீங்கள் வேணா நான் கேட்க வரேன்னு சொல்லிட்டு நான் அம்மா மறுநாள் எனக்கு வந்து ஒரு கவர் கொடுத்தாங்க. அந்த கவரை நான் வீட்டில் போய் பார்த்தேன், 10,000 ரூபா இருந்தது. அவங்க ஒரு சாதாரண பென்ஷன் வாங்குற ஒரு லேடி, கணவன் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, அந்த ஆலயம் திறப்பதற்கு முன்பதாக அவங்க இருந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே பார்த்தேன், இல்லை இந்த சோறு போய் அது என்ன அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை விட மோசமாக இருந்தது அந்த பில்டிங். அவங்க வீட்டு நான் போயிருக்கணும். அவள் ஜெபிட்டு வந்த சீக்கிரமாக வீட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. கட்டணந்தாயே ஆசைப்படுறோம், எங்களுக்கு போதுமான வசதி இல்லையா அப்படின்னா. அவங்களுடைய சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறார். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 85 வயசாயிடுச்சு அந்த சகோதரி. அவங்க இந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி, நான் இறப்பதற்குள்ளாக ஒரு வீட்டை கட்டித்தரேன், நீ ஆயத்தப்படுத்து, என்ன செலவானாலும் பரவாயில்ல. இல்லையா? 45 லட்ச ரூபா செலவு பட்ஜெட் போட்டு அமௌண்ட் கொடுத்தாங்க. நம்முடைய ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்கிறார். ஆமென். சொல்ற, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும், தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு வாங்க? பண்டசாலைக்கு கொண்டு வாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் வந்து அதனால் என்னை சோதிக்கப்பா, நீ கொடு. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி தூக்கி போட்டு மிதிச்சு, எங்க காய்கறி கூட்டம் போடுவாங்க, என்ன அது சரியா 2 ஹவர் 4 நின்று தூக்கி போடுவாங்க. போட்டோட செய்யும் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கும். 60 கிலோ பிடிக்கக்கூடிய மூட்டை கூட ஒரு 10 கிலோ பிடிக்கும். வெயிட் அதிகமான பஸ்ல கொண்டு போறதுக்கு கொஞ்சம் லக்கேஜ் கம்மியா.
சமக்கூலி கவனியா, இந்த அவங்க ஐடியா. அமுக்கி குலுக்கி எப்படி சாரிந்து விழும்படிக்கு உங்கள் மடியில போடணும். கொடுக்காம சும்மா உட்கார்ந்து இருந்தா கிடைக்குமா? அதான் போட்டியில சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான், அள்ளித்தூவும் விதை விதைக்கிறவன் அழுது கொண்டே போறான், அரிக்கட்ட சுமந்து வரும்போது எப்படி வருவான்? வீரமா வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு ஏக்கர் நிலத்துல விதைய விதைச்சிட்டு இப்ப 10 ஏக்கர் போய் அறுக்க முடியாது. பக்கத்து நிலத்துக்காரன் சேர்த்து அறுக்க முடியுமா? அவன் தலையாத்துவோம். நம்ம என்ன விதைச்சோமோ அதான் அறுக்க முடியும். அப்ப நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறோமோ அதன்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள முடியும். கொடுக்காம எதையுமே செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல கொடுங்க, விதையுங்க. விதைச்சோம் அப்படின்னா அது ஈசாக்கு கேராரில் விதை விதைச்சாரு. இந்தியா வீட்டுக்கு வந்தாரு. ஒன்னு அவசரம் போட்டு என்ன அவசரம் போட்டு எத்தனை மடங்கு? 100 மடங்கு. எப்போ விதை வச்சாரு? அவர் வச்ச காலம் என்ன காலம்? அதுதான் முக்கியமான வார்த்தை, பஞ்சகாலம். பஞ்சகாலத்துல விதை விதைச்சார். நாங்க கொரோனா காலத்துல விதைச்சோம், இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய 2 நாளாகமம் 31:10 சொல்கிறது. 2 நாளாகமம் 31:10 இந்த காணிக்கையை வாசிங்க. இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் என்னைக்கு கொண்டு வந்தோமோ அந்த நாள் முதல் கொண்டு சாப்பிட்டு பட்னியா இருக்குல்ல, கொடுத்தா தான் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவாரு. தெளிவா சொல்றாரு பிரதான ஆசாரியன். இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் எப்படி இருக்கு? மிச்சம் வீட்டுல கிடக்குது, மிச்சம் வீட்டுல கிடக்கு வழியோ அப்படிங்கிற. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம், ஆமா, கர்த்தர் ஆசீர்வதித்ததினால். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஆபிரகாம் சும்மா இருந்தவன். அவனை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு? நீ போப்பா, நான் காணொலி தேசத்துக்கு போப்பா அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்காம புறப்பட்டு போனாரு. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான கிறிஸ்துவின் சபையாரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினாலே நீங்கள் என்ன செய்வீங்க? புசித்து திருப்தி அடைவீர்கள். மீதியான அம்பாரம் உங்க வீட்டுக்குள்ள வரும். அல்லேலூயா. 31ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது, ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவளுக்கு பாலத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் ராட்சசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார். பரிபூர்ண மனசோடு, முழு மனசோடு கொடுத்தார். நாம் ஒரு பாட்டு மட்டும் பாடுவோம். முழு மனசோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. எப்படி முடிச்சு போவீங்க? பாடணும் இல்லையா? அரைபுற மனசோட ஆராதனை, அரைபுற மனசோட அர்ப்பணிப்பு, ஆமா தானே? அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, திரும்ப அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் ராட்சசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பூரணமாய் கொடுத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் எந்த ஒரு மனத்தாங்கலும் இல்லாமல், மன கடினமும் இல்லாமல், மன கஷ்டமும் இல்லாமல், மன வேதனைப்படாமல் அவர்கள் உற்சாகமாய் பரிபூரணமாய் கொடுத்தார்கள்.
ஹல்லேலூயா. வசனமாறு சொல்லுகிறது. யூதா மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களில் அந்த வார்த்தை அடையாளம் பண்ணி குவியல் குவியலா ஒண்ணு ஒண்ணா கொடுக்கல செஞ்சாங்க. குவியல் குவியலா எங்க ஊர்ல அறுவடை செஞ்சாங்க, மூட்டை மூட்டையா வந்து கொட்டுவாங்க. சர்ச்சில் நெல், வெங்காயம், மிளகா எல்லாம் மூட்டை மூட்டையா குவியும். 100 மூட்டைக்கு மேலே செய்வாங்க, எடை போடுவாங்க. நெல் மூட்டை எல்லாம் ஒரு ஏக்கர் இத்தனை மூட்டை வந்துருக்குதா, அப்போ அதுக்கான காணிக்கை கண்டிப்பாக எங்கே வந்துடும்? சர்ச்சுக்கு வந்துடும். கோழி முட்டை போடுதா, கோழி முட்டை எங்கே வந்துடும்? சர்ச்சுக்கு வந்துடும். கோழி குஞ்சு குறிக்குதா, என்ன செய்யும்? ஒரு கோழி எங்கே வந்துடும்? இன்றைக்கும் அந்த வழக்கங்கள் இன்றைக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இருக்குது. ஆனால் நம்மளாம் மாறி வந்துட்டோம். நவநாகரிகம் வந்ததுனால இதெல்லாம் நமக்கு எல்லாம் மறந்து போச்சு. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி கொடுத்தாங்க? குவியல் குவியலாக வைத்தார்கள். வாசிங்க. 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி, அல்லேலூயா, 3ஆம் மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க. 3, 4, 5, 6, 7, 5 மாசம் ஆண்டவருக்கு அவரவர்கள் மரத்தில் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டாந்து இப்படி எல்லாம் நீங்க கொடுத்தோம்னு வைங்களேன், நம்ம திருச்சபை எங்கேயும் கையாள அவசியமே இருக்க. தண்ணீரை பற்றி அநேகருக்கு என்ன செய்யும்? போசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏன்னா அங்க மட்டுமா சாப்பாடு போடுவாங்க, நாங்கள் தான் சாப்பாடு போடுவோம், அன்னதானம் போடுவோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா, வெரி குட், நல்ல தம்பி, சூப்பர். அவன் சொல்றான், ஆமா உண்மைதான். அவனுக்கு ஒரு கை தட்டுங்களேன். அடுத்து வாசிங்க. எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆமென் புகழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் இது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அந்த 10வது வசனத்தை சொல்றாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை எப்படி காணணும்? எப்படி காணணும்? முழு மனதோடு கொடுக்கிறோமா, அரைக்குறை மனதோடு கொடுக்கிறோமா, அஞ்சிக்கிற மனதோடு கொடுக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப பல மடங்கு அவர் திருப்பி தருகிறாங்க. யார்கிட்டையும் அவர் கடன் வைக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் கடனாக கிடையாது. அல்லேலூயா. பூமி நிறையவும் கர்த்தருடைய. அடுத்த சாலமோன் சொல்றார், நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3:9-10, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் என்ன செய்ய? ஆண்டவரை கனம் பண்ணு, ஆண்டவரை கனம் பண்ணு. அப்பொழுது நீ கனம் பண்ணினால் மாத்திரமே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் மாத்திரமே உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். இல்லை அப்படின்னா களஞ்சியங்கள் பற்றாக்குறை இருக்கும், ஆலைகள் நஷ்டத்துல ஓடும். என்ன செய்ய வேண்டும்? ஆலைகளை மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் கொண்டோடும் கொண்டோடும். கேட்டுக்கொள்ள அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாம் செய்கின்ற கையின் பிரயாசங்கள் ஆண்டவர் உழைப்பதற்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு உழைக்கிறது என்ன உழைக்க முடியாத சூழ்நிலையில உடம்பு இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த இந்த பலனுக்காக, ஜீவனுக்காக, கொடுத்த வேலைக்காக, பணிக்காக, ஊழியத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி எதை திரும்ப நாம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காணிக்கை தாருங்கள், அவர் கணக்கில்லாமல் திருப்பி தருவார்.
கர்த்தருக்கு காணிக்கை தாருங்கள், அவர் கணக்கில்லாமல் திருப்பி தருவார். ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு காணிக்கை தாருங்கள், அவர் கணக்கில்லாமல் திருப்பி தருவார். உலக செல்வம் அனைத்தையுமே உருவாக்கியவர், உலகாக யாவற்றையும் தத்தம் செய்தவர். உலக செல்வம் அனைத்தையுமே உருவாக்கியவர், உலகாக யாவற்றையும் தத்தம் செய்தவர். தனக்காக தருபவரை தாங்கி நடத்துவார், தசமபாகம் அளிப்பவரை தலைக்க செய்வார். தனக்காக தருபவரை தாங்கி நடத்துவார், தசமபாகம் அளிப்பவரை தலைக்க செய்வார். கர்த்தருக்கு காணிக்கை தாருங்கள், அவர் கணக்கில்லாமல் திருப்பி தருவார். ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு உதவி செய்யும், மிஷனரி ஊழியர்கள், கிராம ஊழியர்கள் உதவி செய்யும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது இங்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. இல்ல 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். அவன் கருமையான தேவனுடைய ஜனமே, திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பின் செல்கிறார்கள். வியாதிப்பட்டவர்கள் வந்து சுகம் பெறுகிறார்கள். உடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்க போனாலும் திரள் கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பஸ்கா பண்டிகை சமீபமாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இயேசு பார்க்கிறாரு, திரளான ஜனங்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அருமையான சீசனாகிய பிலிப்பை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவர்கள் சாப்பிடத்தக்க நம்ம அப்பங்களை எங்கே வாங்கலாம், எங்கே வாங்கலாம், எங்கே கொள்ளலாம், எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிலிப்பிட்ட கேட்கும்போது அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, 6ஆம் வசனம் சொல்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். என்ன செய்ய போகிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி அறிந்திருந்தோம் அவனை டெஸ்ட் பண்ணும்படி, சோதிக்கும்படி. பல வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். இல்ல கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லையா, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை ஒரு ஜபம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு 11:45 to 12 ஜாமக்காரன் ஜபம் நடக்கும், ஆன்லைனில் நடக்கும். இது பல ஆண்டு காலம் நடந்து. அந்த 11 மணி ஜபம் முடிக்கப்போற சூழ்நிலையில கொஞ்சம் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை தான். இன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு போக வேண்டாம், நடத்த சொல்ல யோசனை பண்ணி, ஆனாலும் எனக்கு மனசு கேட்க நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 11 ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது திடீரென உடல்ல ஒரு வேதனை, ஒரு வலி என்னை தாக்கியது. அப்போ நானே நான் போய் ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ணும்போது ஆன்லைனில் ஆண்டவரே உடம்பு சரியில்லாமல் எனக்கு சோகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்மறை இருந்து ஜெபிக்கிற அவரும் ஊழியக்காரர், அவரும் ஜெபிக்கிறார். என்னுடைய காலத்து ஜபத்தை முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. தூங்க போனதுக்கப்புறம் தூக்கம் வரல, பயங்கரமான ஒரு வேதனை. இந்த வேதனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வருது. வரும்போது நான் யோசிக்கிறேன், ஓஹோ இது ஹார்ட் அட்டாக் அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நமக்கு அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே ஊழியர்களை கொடுத்துருக்கீங்க, 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, திருச்சபை படிக்க போயிட்டு இருக்கு, இதெல்லாம் முடிக்கணும். ஒரு நான் மண்டே கொடுத்தா நான் யாரும் முடியுமான்னு தெரியாதப்பா. ஒருவேளை நீங்கள் என்ன செய்ய உங்களுக்கு சித்தமானா எனக்கு உயிரை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு சைலண்டாக எடுத்துங்க, வேதனைப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாமல் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு
வீட்டில் நான் தூங்க போகிற ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினேன். மீண்டும் எனக்கு வலி வேதனை அதிகமாகி விட்டது. அதுக்கப்புறமாக காலையில் 5 மணி வரைக்கும் அப்படியே நான் ஓடிட்டேன். வீட்டில் யாருமே சொல்லலை, சொன்னால் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு அப்புறம் சிஎஸ்ஐ ஏடி மருத்துவமனையில் போய் அட்மிட். நானே பைக் ஓடிட்டு போகிறேன். போய் அட்மிட் ஆகி பார்க்கும்போது ஈஸி எடுக்கும்போது சொல்கிறாங்க, இவருக்கு மைல்ட் அட்டாக் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாக எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க. என்ன கேட்டாங்க, உங்களுக்கு யாராவது வீட்டில் வரணும், யாரும் வரமாட்டாங்க, நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க சார். அண்ணா எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்கிறேன் அப்படின்னு. ஃப்ரெண்டில் வரக்கூடாது, சொந்தக்காரன் வரணும். சரி அண்ணா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கே ஃபோன் வர சொன்னேன். அவர் உடனே வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திருவள்ளியம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. கூட்டு போய் சோதித்து பார்த்து விட்டு எனக்கு தெரியும் இது வந்து ஒரு சோதனை தான், ஆண்டவர்களுக்கு சோதனை கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனால் அங்கே இருக்கிறவங்க பயந்து விட்டாரு. மருத்துவர்கள் சோதனை குறித்து பயந்து விட்டார். என்ன நடக்குமோ, வயது நடக்குமோ, மண்டை போட்டதோ, நான் தேவைப்படுதா, இந்த மேற்படல பாட்டு பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டார். அதனால உடனே அவங்க சொல்றாங்க, தாமதிக்காத நைட்டு 1 மணிக்கே வந்துருக்குது, அவர் அங்கே கஷ்டப்படுறாரு, நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அவர் உயிருக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் எடுத்து கொண்டு போய் இம்மிடியேட்டாக ஆன்ஜியோ பண்ணி 1 ஹவர் இல்லை 9 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்துட்டேன். ஆண்டவர் நன்மை செய்யறவங்க தெரியும். ஆனாலும் சோதிக்கும்படி சில சூழ்நிலையில் சில பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது நாளிலே மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். 10வது நாளில் ஊழியத்துக்கு போயிட்டேன். இந்த சவுண்டை பார்த்தா எங்கேயாவது பஞ்சர் போட்ட மாதிரி தெரியும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர், 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 அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிசாசு பல பிரச்சனையை கொண்டு வருவான். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக, அவரை நம்ம சோதிக்க விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஆண்டவரே சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆனாலும் முடிவு பரியந்தவரில் இருப்பவனே, முடிவு பரியந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் கூட கொச்சினுக்கு போனேன். நல்ல கடல்ல குதிச்சு நல்லா குளிச்சு நீச்சல் அடிச்சு குளிச்சேன். எல்லாம் பயமா பார்த்தாங்க. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உண்மையில் நல் துணையவரே, என்றென்று ஜீவிக்கிறார். உண்மையில் நல் துணையவரே, என்றென்று ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உண்மையில் நல் துணையவரே, என்றென்று ஜீவிக்கிறார். இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் 2-3 பேருக்கு என்னோட படிச்ச பிள்ளையோட ஹஸ்பண்டு, என் கூட படித்தவங்க வேலை பண்ணுறவங்க 3 பேர் மறைக்க போகிறாங்க. இதே ஆச்சட்டாங்க. ஆண்டவர் அற்புதமாக மரண இருளின் பள்ளத்தால் தூக்கியது. அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கருணை கொடுத்திருக்கிறார். 3 மாதம் கிளாஸ்க்கே போகலை. அவளுக்கு தெரியும். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி விசாரிச்சு வந்து அடுத்த வாரம் நெக்ஸ்ட் மண்டே ஸ்கூலுக்கு போகிறேன். போய் சும்மா ஆஃபீஸில் அடிச்சு உட்காந்து அப்படியே தான் கதையை ஓட்டிகிட்டு இருந்தேன். கிளாஸுக்கே போகலை. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளை படிக்க வச்சாரு. என்னுடைய பிள்ளைகளுடைய சப்ஜெக்டில் 11th 12th 99 மார்க் எடுத்தாங்க, அவுட் ஆஃப் 100. யார் டீச்சரு? ஏசப்பா டீச்சர். நம்முடைய வேலை அவர் பார்த்துட்டார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, சோதிக்கும்படி, அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் சோதிக்கும்படி சில சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். சில கேள்விகளை கேட்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, நாம் செய்ய போகிற அறிந்தவர் சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவனுக்கு பிரதித்தமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட இவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்மகிட்ட வசதியே இல்லையப்பா, 200 பணத்தை போனோம் இவளுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசர் ஒருவனும் சீமோன் பேதுரு சல்மை அந்திரியா சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இருக்கிறானா? ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் இருக்கான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்த்தைகள் இருப்பவங்களை 2 நிலவு உண்டு. அவன் 4 வயது ஜனங்களுக்கு இவங்களுக்கு எப்படியா இருக்கான்? காணாதே. 5 ஒருத்த பசியே காணாது. உலகத்தில் எப்படி காணும்?
அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற ஜனங்களை உட்கார வைங்க. அந்த இடம் வாசிங்க. 5000 பேர் இருந்தார்கள். ஸ்தோத்திரம் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? அதுதான் முக்கியமான வார்த்தை. வேண்டிய மட்டும் கொடுத்தார். நம்ம கல்யாணத்துக்கு போனோம்னா சிக்கன் 60 வைப்பான். எத்தனை பீஸ் வைப்பான்? அதிகபட்சம் 2 பீஸ் வைப்பான். அதுக்கு மேல கேட்டீங்கன்னா மேல கீழே பார்ப்போம். என்ன மாதிரி ஆள் கேட்டா என்னப்பா இன்னும் கொஞ்சம் முறைச்சு பார்ப்பான். நீங்க முடிக்கிறாரையா ஒரு இங்கீதம் தெரியல, நாங்களே அளந்து போட்டிருக்கோம், 500 பேர் வருவோம், 1000 பீஸை போட்டிருக்கோம், உனக்கு 4 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டா நாங்கள் எங்கே போடுது இல்லை. ஆனால் நாடு என்ன பண்ணுறாரு? அதுதான் நம்முடைய ஆண்டவர். கரகத்தை நாடு மகிழ்ச்சி வேண்டிய மட்டும் கொடுக்கிற ஆண்டவர். நீ என்ன வேணாலும் அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆசீர்வாதம். சேர்த்து வைங்கள் என்றார். ஹல்லேலூயா. சில இடங்களில் போய் சாப்பிட்டு திருப்திலாம் போடுவோம். 1000 உயிருங்க பீஸா போட்டான், நோ பீஸ் இல்ல, அவதான் நோ பீஸ். சமாதானமே இல்லாம சாப்பிட்டு வரோம். இது மந்திரிக்கணுமா இருக்கலாம். வீட்லயே பேசாம பக்கத்துல எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட்டு வைக்கலாமே. எவ்வளவு அழகா இருந்தா பாத்தீங்களா? திருப்தி அடைந்த பின்பு ஒன்றும் சேதமாகாதபடிக்கு என்ன செய்யுங்க, பத்திரப்படுத்துங்கப்பா, மீதியான துணிகளை பத்திரப்படுத்த சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்தபடியோட சேர்த்து வாக்கும். ஹல்லேலூயா. அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆண்டவர். ஒருவேளை அந்த சொல்லுங்க அப்புறம் சரி, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்து பேசுவோம். ஹல்லேலூயா. அதாவது ஒருவேளை அந்த பையன்கிட்ட அந்த அப்பமும் அந்த மீன் இருந்திருந்தா அவனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கும், யூஸ் ஆகிடும், பிரயோஜனப்பட்டிருக்கும். அது ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுனால ஏறக்குறைய 5000 புருஷர்கள் மாத்திரம். அப்போ அந்த சின்ன பிள்ளைகள், ஸ்திரீகள், மற்றவங்க எல்லாம் வந்தவங்க போனவங்க எல்லாம் முடிந்து 12 கூட நிறைய ஆண்டு கொடுத்து நீ சோதித்திருப்பான். இருக்கிற ஒன்றை என்ன இருக்குதோ ஆண்டோடைய காரணம் கொடுத்துருப்பான். ஹல்லேலூயா. பெருக்கப்படுகிற ஆண்டவராக இருக்கு. ஒரு நாள் அந்த பையன் நான் நெஞ்சில் கைட்டு அவன் பயந்துட்டு அப்படியே பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இப்படி தான் நெஞ்சில் கையை வச்சுட்டு இந்த கையை நெஞ்சில் வச்சுட்டு இந்த கையை தூக்கி அப்படி இருந்துட்டு இந்த நடுவு வீட்டுக்கு திடீரென்று மனைவி காத்து உள்ள வந்தாங்க. என்ன பாச்சு என்ன பாச்சு என்ன பாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஜோம் பண்ணம்மா. ஏன் அவரை பயந்துட்டேன். ஏன் ஜோம் பண்ண அப்படின்னா எனக்கு நாளைக்கு ஒரு தேவை சர்ச்சைக்கு. அதுக்காக நான் ஆண்டோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆண்டவரே அடுத்த லெவல் நான் என்ன பண்ண போறேன் தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சகோதரி போன் போட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நான் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. நான் இப்பதானப்பா அந்த சோபால வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த புலம்பி முடிச்ச உடனே நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த கையை எங்க வச்சுட்டு இந்த கையை வாழ்ந்து நேரம் உயர்த்தி சோற சொல்லிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல மீண்டும் ஹாட்டல்ல வந்து சோத்துக்கு பையனுக்கு அப்படின்னு சொல்லி பயணிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் மீண்டும் மீண்டும்
எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஊழிய செய்யறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினைக்காது. உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. என்னுடைய டீமில் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுங்க, முடிஞ்ச முடியத்தை செய்யுங்க. டீச்சராக இருக்கீங்களா, பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுங்க. ஸோ அதை கேட்டு 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 ஒரு மகள் தன்னை ஒப்பு கொடுத்து நேற்று நான் ட்ராக்ஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்து நேற்று அவங்களை பிரதிஷ்டை பண்ணி அனுப்பிடுவோம். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றும் இல்லாத உங்களை தான் அவன் பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு மூலையில் இன்றைக்கு இருக்கிற தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் தான் நான். தமிழ் மீடியத்தில் படித்தவன் தான் நான். ஆனாலும் பாருங்க, எனக்கு இருந்த போதகர்களை போல போதகர்கள் என்ன சரியான வழியில் நடத்துறதுனால இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஆண்டவருடைய ஆராதனை நடக்கும்படியாக, சபை ஊழியர்களை நடக்கும்படியாக அதில் நான் அப்படியே வேறுகொண்டு வந்தபடினாலே கல்லூரியில் கூட என்ன எல்லாரும் இடமா பேசுவாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் பைபிள் கைமாலையில அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பட்டவர் என்ன தெரியுமா, நான் படித்த கல்லூரியில் இயேசு மாமா, என் பேர் இயேசுவா மாமா, ஏன்னா எல்லாரையும் மாமான்னு கூடுவாங்க. அதனால இயேசு மாமா அப்படிங்கிறது இப்போ எடுத்து நான் கூடுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆனா எவ்வளவோ சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது. அந்த சூழ்நிலையிலையும் இந்த வேதாகமத்தை விட்டு விலகாம இருந்தபடினால 1997 நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் இந்த சாட்சியை. 1997 சென்னைக்கு ஒரு வார்டனாக வந்தேன். ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு வார்டனாக வந்தேன். நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு சூட்கேஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் வந்தா என்ன செய்வாங்க, வித்தவுட் டிக்கெட்ல மஞ்சள் கட்டிட்டு வருவாங்க. எனக்கு துணியை போட்டு சூட்கேஸ் கிடையாது. எங்க அக்கா மூத்த அக்கா வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ சூட்கேஸ் 2 படி தான் கொடுப்பா. இப்போ தான் பீரோ காட்ரேஜ் பீரோ கொடுக்கணும், அது ஒரு விஷயம். அந்த பெட்டியில் ஒரு பெட்டியை கடை வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸில் வந்து இங்கே ஆண்டவருக்குள்ள பற்றி கொண்டு உறுதியாக இருந்து என்ன வந்தாலும் உங்களை விட மாட்டாண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உறுதியாக பிடிச்சபடினால அங்கிருந்து மீண்டும் ஒரு பள்ளிக்கு ஆண்டவரை கொண்டு வந்தார். அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியராக உள்ளே சென்ற என்னை படிப்படியாக உயர்த்தி பள்ளியுடைய முதல்வராக, அப்புறம் அந்த பள்ளியுடைய கரஸ்பாண்டண்டாக உயர்த்தினார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேட்டேன், அதையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். கூடி போகுது ஒரு அரசு பள்ளியில் ஏதாவது கொடுத்தார். அதுக்கப்புறம் அதில் இருந்து தான் மீண்டும் பிப்டி ஸ்கூலுக்கு உள்ளே வந்தேன். அங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. அங்கே வந்த நாள் முதல் ஐயாவை தெரியும், பார்ப்போம் மிஸ் பண்ணுவோம், அதோட உறவு முடிச்சிடும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன மகிமையான இந்த இடத்துல அநேக இடங்களுக்கு அநேக ஸ்தலங்களுக்கு கொண்டு போக முடியாது. பாருங்க, நான் நினைச்சே பார்க்கல திருச்சபைகளை கட்டுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை கொடுத்து அநேகருக்கு சப்போர்ட் பண்ண கொடுத்து இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டாங்க. என்னுடைய தாளம், என்னுடைய திறமை, என்னுடைய படிப்போ கிடையாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் நமக்கு போட்ட பிச்சை. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, கொஞ்சத்துல உங்களோட இருந்தா அநேகத்தில் அநியாயம். நீங்க நினைக்கலாம் ஒண்ணு இல்லை, நோ நெவர், யாருமே தெரியாத ஒருத்தன் தான் நான் இன்னைக்கு. ஆண்டவரை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே என்ன செய்யணும் தெரியாது. ஆனால் வந்த வருமானத்தில் எல்லா ஸ்டாஃபுக்கும் சம்பளம் போட அவரை திரும்ப செஞ்சாங்க. அநேக ஒரு ஸ்கூலில் இன்சூரன்ஸ் ஸ்டாஃப் சம்பளமே கொடுக்கல, பாதி சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு மாதம் கூட நிப்பாட்டாங்க. எல்லா மாதமும் எல்லா ஸ்டாஃபுக்கும் சம்பளம் கொடுக்க திரும்ப. ஹல்லேலூயா. ரெண்டாவது சீக்கிரம் உங்களுக்கு 10 நிமிஷம் லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கடலை சென்ற போது திரளான ஜனங்கள் தேவசத்தை கேட்கக்கூடிய எந்த திரளான ஜனங்கள் வரும் இருக்கும்போது அப்பொழுது கடற்கரை
மக்கள் இந்த 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிற அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனதாக இருந்தது. அதை கயலில் சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுக்கான ஜனங்களுக்கு போறார். 2 படகு, அந்த 2 படகுல ஒன்றை உற்று நோக்குகிறார். அந்த படகுல ஏன் பிரசங்கம் பண்ண ஆசைப்படுகிறார். ஆனால் அது யாருடைய இருக்கிறது? சீமோன் பேதுருடைய படகாக இருந்தது. எல்லாம் முடிச்சிட்டு ஆண்டவர் சொல்றார், போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளே போ. அவன் சொல்றான், ஐயரே நான் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டேன் ஐயா, இத்தனை வருஷமா பிரயாசப்பட்டோம், 10 வருஷமா நாங்கள் பிரயாசப்பட்டோம். நம்ம சொல்றோம்ல 15 வருஷமா பிரயாசப்பட்டோம், 20 வருஷமா கஷ்டப்பட்டோம். இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதமா என் வாழ்க்கையில் நடக்க போகுது. இத்தனை வருஷமாச்சு, எவ்வளவு பிரயாசங்கள் அனுபவிச்சிட்டேன், எவ்வளவு முயற்சிகளை செய்து விட்டேன், ஒண்ணுமே நடக்கல. இனியே நடக்க போகுது. ஒருவேளை இந்த கேள்வி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எஸ், இன்னைக்கு நடக்கும், இப்போ நடக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும். ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில் உரிமையோடு உட்கார்ந்து எவ்வளவு பிரயாசப்படுறேன், ஒண்ணுமே வாய்க்கல. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல வாழ்வதை விட நான் சாவதே மேல் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சொல்ல உட்கார்ந்துட்டு அருமையான ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. அவன் சீமோன் சொன்ன, ஐயரே ராமனும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்னாகப்படல ஆயிலும். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, ஆயிலும். நான் பிரயாசப்பட்டேன், 20 வருஷமா கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒண்ணு நடக்கல. 10 வருஷமா கஷ்டப்பட்டேன், ஒண்ணு கிடைக்கல, முன்னேற்றம் இல்ல, நோ ப்ராக்ரஸ். இது என்ன ஆக போகிறது? இந்த கேள்வி கொடுக்க தெரியா? அவனுடைய வார்த்தையின்படி இன்னைக்கு கீழ்ப்படுவாயா, உன் வாழ்க்கை வசந்தமா மாறும். ஹalleluya. ஆகிய உம்முடைய வார்த்தையின்படியே வரையை போடுவேன். அவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இங்கே கீழ்ப்படிகள் என்று சொன்னார். ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்து வருகிறார். அந்த படகு நிரப்பத்தக்கதா, மற்ற படகுகள் வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் பேதுருடைய படகை நிரப்பினார். எம்டியா இருந்த காலியான படகு நிரம்ப பண்ணின ஆண்டவர், அருமையான மகனே மகளே, இன்றைக்கு அவர் உன்னோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையை, உன்னுடைய மாப்பு செய்த தொட்டியை, உன்னுடைய எண்ணெய் களஞ்சியை, உன்னுடைய எல்லாவற்றையும் நிரப்பி வழியத்தக்கதாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹalleluya. மூன்றாவதாக கடைசியாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வரை வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 17 9 முதல் 16 வரை பார்த்தா ஒரு சம்பவம் எல்லாம் தெரியும். சாரிபாத் விதவையில, ஆமாம், சாரிபாத் விதவையில போய் நீ தங்கியிருப்பா, உன்னை பராமரிப்பிட உனக்கு என்ன செய்வேன், ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு பாருங்க. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் யார் அனுப்புறாரு? எலியாவை பராமரிப்பதற்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு அனுப்புகிற ஆண்டவர், வெறுமையாக அனுப்புகிற ஆண்டவர். உண்மைதான், நான் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு வந்து இந்த சென்னை லைஃபே பிடிக்காது. நான் ஃப்ரீயாக அந்த சைக்கிளை சுற்றி தெரிஞ்சவங்க கிராமங்கள், எனக்கு வந்து ஒரு 2 மாதம் என்னால் அப்படியே கடை கட்டி காட்டில் விட்ட ஒரு கதை தான். ஆனால் பாருங்க, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பள்ளியை ஆயத்தம் பண்ணி வச்சு எனக்கு அங்கே உள்ள அனுப்பி ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. இங்கே அதே போலதான், பராமரிக்கும்படி உனக்கு ஒரு விதவைக்கு கடை இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே போறாரு. எல்லாம் உங்களுக்கு தெரியும். தண்ணி கேட்கிறாரு, தண்ணி கொண்டு போகும்போது அவர் அடுத்த கொஸ்டின் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? 16 வசனம், கொண்டு வரவள் போகிற போது கொஞ்சம் அப்பம் கொண்டு வாப்பா, கொஞ்சம் அப்பம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் முளைச்சிருக்கோம்ல, இல்லை எவ்வளோ திமிரு இருக்கு உனக்கு, கொழுப்பு சாஸ்தியா போச்சு. இல்லை, தண்ணி கேட்டேன், ஏதோ கொடுக்கலான்ட்டு போனேன், நீ அப்பவும் கேட்குறிய. அதனுடைய அபிஷேகத்தின் வல்லமை நான் உணர்கிறேன். தேவ வல்லமை இந்த இடத்துல பிரசன்னமாக இருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தேவ வல்லமையினாலே தேவ வார்த்தையை வெளிப்படுத்திக் கொள்வதாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். வாசிங்கம்மா. அதற்கு அவள், ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் மாவு இருக்கியா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கியா, தவிர ஒண்ணுமே எண்ணெய் இல்லையா? ஆமா, யாரை எழுதுறா? ஆண்டவர் எழுதுறா. சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஆண்டவர் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வாசிங்க. நானும் என் மகனும் சாப்பிட்டு
சாப்பிடணும் இல்லை, அதை சாப்பிட போற சாப்பிட பட்டியா செத்தா என்ன சொல்ற, நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போக செய்யறேன், விரவ பிறகுறேன் அப்படின்னு சொல்றேன். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஒரு நிமிஷம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பேர் அப்படிதான் உட்காந்துருக்கோம்ல, இதே இந்த ஸ்திரியை போலதான் நீங்க வாழ்ந்துருக்கோம். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து கொடுக்கிறோம், அநேக நேரங்களில் மறந்து கொடுக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடும் இல்லை, பாட்டு மட்டும் உற்சாகமா பாடும். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய காரியம் செய்வர் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. அநேக வேளைகள்ல அந்த பெரியவரை மறந்துடும். எப்படி வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மறந்துடுமோ அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க மறந்துடுவோம். கேட்பாரு, எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? ஐயோ மறந்துட்டேன். எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? ஐயோ வந்தனா நல்ல ஒரு தொடர்பு போயிடுச்சு, பார்த்தனா அந்த சீனை பார்த்து நீ மறந்துட்டேன் இல்லை. அநேக வேலைகளில் பெரியவரை மறந்துடும், ஆண்டவரை மறந்துடும். வாசிமா, அப்பொழுது எலியா அருமையா சொன்ன. நீ சொல்லலப்பா, அந்த வார்த்தைப்படியே என்ன செய்ய? ஆமா, அப்பத்தை ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு சிறிய அடைய பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா. பண்ணலாம் கர்த்தர். கலசத்தில் என்னை குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலியராகிய கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீ சொன்னபடி செய், ஆனால் முதல்ல கொண்டு வா. கொடுத்த மாத்திரத்துல சாப்பிட்டு செத்து போறோம்னு சொன்ன அந்த ஸ்திரீ மாத்திரம் அல்ல, 3 பேர் அந்த பஞ்சத்தீர் வரைக்கும் சாப்பிட்டு திருச்சாங்க. அல்லேலூயா. இதுதான் தேவ வல்லமை. ஆமென். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து சோதித்திருப்பார். ஒரு சிறு பையன் இடத்துல இருந்த போதுதான் ஆண்டவர் 5000 சிலை போஷித்து ஆசிரியர் மீன் அனுப்பி பேரு தன் எம்டி படக தேவன் நிரம்பி வைத்திருக்கிறார். ஆசிரியர் சாப்பிட்டு செத்து போறேன், கொஞ்சம் தாயா மாவுக்கு, கொஞ்சம் தாயா இருக்கு சொன்ன அந்த விதவை தான் பஞ்சம் தீர்வு சாப்பிடும்படியாக 3 பேர் சாப்பிட்டு உயிர்வாழும்படியாக தேவனுடைய ஆசைப்படுகிறார். கேட்டுவது அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவருக்காக நேரத்தை கொடுத்துருந்தார். 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷத்தை கொடுத்துருப்பார். ஆண்டவருக்காக உழைப்பின் பலனை கொடுத்துருப்பார். ஆண்டவருக்காக உடைய பிள்ளைகளை கொடுத்துருப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்பது இதன் மூலமாக சோதித்தார். ஆண்டவரே சொல்லி சோதி என்ன சோதிச்சு ஒரு விஷயம் போட்டு நான் சொல்லுவோம். ஆண்டவரே, எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவரே இது வரைக்கும் போயிட்டாப்பா, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நான் உதாசீனமா எண்ணிட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே மற்ற தேவர்களை போல நான் நினைச்சிட்டப்பா, நீங்க பலமுள்ள மகிமையான தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்கிற என் தேவன். ஆண்டவரே, என்னோடு இருக்கிற தேவனின் பெரியவர், என் பெரிய காரியத்தை செய்யுங்க. அன்புடனே தருபவரை ஆதரிப்பவர், அளவில்லாமல் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பவர். அன்புடனே தருபவரை ஆதரிப்பவர், அளவில்லாமல் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பவர். ஏழ்மையிலும் தருபவரை இயேசு மதிப்பார், இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். ஏழ்மையிலும் தருபவரை இயேசு மதிப்பார், இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். 10 தருபவரை பரமன் பார்க்கிறார், 11 தருபவரை பார்த்து மகிழ்கிறார். 10 தருபவரை பரமன்
தந்தால் பலகணியை திறந்து உம்மை ஆசீர்வதிப்பார். பாசத்துடன் இயேசு தேவன் உன்னை கேட்கிறார். தந்தால் பலகணியை திறந்து உம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கைத்தார்கள், அவர் கணக்கில்லாமல் திருப்பி தருவார். ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு காணிக்கைத்தார்கள், அவர் கணக்கில்லாமல் திருப்பி தருவார். வார்த்தைகளை சிந்திப்பதற்கு தேவனுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். ஆனால் பல்வேறு சம்பவங்களை வேதத்தின் வாயிலாக வார்த்தையின் வாயிலாக சிந்தித்திருக்கிறோம். உமக்கு நான் எல்லாவற்றையும் விடப்பிரலை கொடுக்கிறார். அதுவரை என்னுடைய நேரத்தை கொடுத்து நான் ஒப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த வேளையில் என் நேரத்தை கொடுத்து ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே கர்த்தரை நான் உற்சாகத்தோடு ஒப்பு கொடுத்தாங்க வருஷம். அவரை எல்லாம் தேவனை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்லோகம் அதனால இயன்றதை கொண்டு பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா இந்த பூமியை அவர்கள் திரும்பி பார்க்கத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர். ஒருவேளை உங்களுக்கு சித்தமானால் இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கர்த்தாவுடைய பிள்ளையுடைய வார்த்தைகளினாலே அவருடைய சாட்சிகளை கேட்ட கிருபையாக சுவாமி ஆசீர்வதிக்க. யாரெல்லாம் பெருமையா இருக்கிறாங்களோ இன்றைக்கு அவர்கள் நிரம்பி வழியும் பார்க்கிறோம். அடுத்த எம்தியான படகை நிரப்பின என் தேவன் என் வாழ்க்கையில படகை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாம அடுத்த யாரெல்லாம் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் புத்திர பாக்கியத்தை இயேசுவின் நாமத்தினாலே கற்ப தடைகள் மாறுபடியாக செபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், உயிருள்ள தேவன் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு புத்திர சுவிகாரத்தை ஆசீர்வதிக்கப்பா. திருமண தடைகள் மாறட்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். எங்க பிள்ளைகள் ஊழியர்களை நிரப்புங்க, வல்லமையாலே நிரப்புங்க, வரணையினாலே நிரப்புங்க. சகல துதிகளை மகிமை செலுத்துகிறோம். அருமையான போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக, குறிப்பாக கிராம ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தராமே எடுத்து பயன்படுத்து. இவையெல்லாம் சந்தி நாங்கள் யார்த்தையும் போய் கையை நிற்க கூடாது. ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின நாள் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறோம். இன்னும் மீதம் இருக்கிறது என்ற வார்த்தையின் படியே ஜனங்கள் நீங்கள் கொண்டு வர தொடங்கின நாள் இருக்கும். நேர்களை கோஷிக்கும்படியா, நேர இடங்களில் திருச்சபைகளை கேட்கக்கூடிய சலாக்கியங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாமத்தை மாத்திரம் மேம்படுத்துங்க. இதை தாழ்வுகளோ வெறுமையாக மூலம் ஆசீர்வதிங்க. இயேசு மனிதர்கள் ஜெபங்களுடைய ஆமே ஆமே அல்லேலூயா. கர்த்தர் அருமையான வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு பேசினார். கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்காக வல்லமையோடு கொடுத்த அந்த சகோதரையும் அவருடைய ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் பாடலை பாடுவோம். அவர்கள் கர்த்தருக்கு மகிமையாக காணிக்கைகளை செலுத்தி பின்பு தேவாசீர்வாதங்களோடு கூட நாம் மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமான பாடலை பாடி மணவாள